பாம்பே பஜார் ரசிக பெருமக்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் 2024 மேஷராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ராசிநாதன் உச்சனின் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய பலம். மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் செவ்வாய் பாபராகி 3ஆம் இடத்துல வலுத்து அமர்வது இது ஒரு நல்ல அமைப்புங்க. உச்சனுடைய வீட்டில் இருக்கிறாரு. எப்பொழுதுமே ஜாதகத்தில் உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 11 3ஆம் பாவகங்களில் பாபகிரகம் இருக்கிறது முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லிடலாம். இதனை விட அடுத்த ஒரு விஷயம், 8ஆம் அதிபதி ராசிநாதனே 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் நீச்சத்தை நோக்கி போகிறார். இந்த 8ஆம் அதிபதி 8க்கு 9 அமர்ந்து பாக்கியங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். சில முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய சில தன்மை அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு சுப தொடக்கமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் 2024 நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு உந்துதலை செவ்வாய் கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கும். இதுல என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறது அப்படின்றது சற்று பலவீனமான அமைப்பு. பலவீனம்னா என்ன? ஓரிரு மாதங்கள் அவர் செவ்வாய் நீச்ச நிலையில இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் சற்று விரயமாகிறது, எடுத்த முயற்சி இழுபறியாக இருக்கிறது, தொட்டது கொஞ்சம் ஒரு நாள் இழுத்துக்கிட்டே போகுது, ஒரு நல்ல முடிவு இல்லையே அப்படின்ற மாதிரியான உழைப்புகள் சற்று அதிகமாக இருக்கிறதும் அதற்கான பலன் திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனாலவே இந்த இடத்துல மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முயற்சிகளையும் இப்ப செய்யாம சில விஷயங்களை தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2024 அக்டோபர் மாதத்துல திருமணம் சார்ந்த அமைப்புகள் இந்த மாதம் அற்புதமா இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடம் இந்த மாதத்துல பலம் அடைகிறது ஒரு மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னே சொல்லிடலாம். உங்களுக்கும் கணவனுக்கும் சரி, உங்களுக்கும் மனைவிக்கும் சரி இருந்து வந்த பிணக்குகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். எவ்வளவு நாள் கணவன் மனைவி அமைப்புகள்ல கொஞ்சம் சரியில்லாத தன்மை இருந்தது அப்படின்றது தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருந்த ஒரு விஷயம். இது காதலர்களுக்கும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டாகவே இருக்கும். இந்த அமைப்புகள்ல சுக்கிரன் பலவீனமாக இருந்தார். 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சு ஒரு பலவீனமான அமைப்புகள் இருக்கிறது. உறவு, நட்பு, காதல், கணவன் மனைவி அமைப்புகள் அப்படி சரியில்லாத நிலை இருந்து வந்த சகலவிதமான மேஷராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்புங்க. மனம் விட்டு கணவரோடையோ மனைவியோடையோ இதுதாங்க பிரச்சனை, இதை சரி பண்ணிக்கங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல வாழ்க்கை துணையை சரி செய்யக்கூடிய அமைப்புகள்ல சுக்கிரன் ஒரு மாதிரி பலமாகவே வந்துடுறாரு. அடுத்தடுத்து சுக்கிரன் பலமான அமைப்புகள்ல இருக்காரு. இதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அப்ப இந்த மாதத்துல மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் நல்ல அமைப்புகளை பார்த்துட்டோம். ஆனாலும் ராசிநாதன் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடையக்கூடிய ராசிநாதன் என்ன செய்வாரு? வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல ஏதாவது சிராய்ப்பு, காயம் மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்துவார். ஆரோக்கியம் சம்பந்தப்படுற அமைப்புகளில் ஒரு சின்ன ஒரு நலி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி அதற்கு பிற்பகுதியில் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே வந்துடும். என்னதான் இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு வலுத்து அமர்ந்திருப்பது குடும்பம், தனம், பாக்கியம் இந்த அமைப்புகளுக்கு பஞ்சம் அமைப்பு இருக்காதுங்க. எல்லாமே இருக்கும், வருமானம் இருக்கும், எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஆனாலும் என்னதான் இருந்தாலும் 7.5 சனியோடைய ஒரு விளிம்பில் இருக்குங்க அப்படின்றத ஒரு கவனத்தில் வச்சுக்கிட்டு எந்த விதமான புதிய தொடக்கத்தையும் பெரிதாக எதுவும் செய்ய வேணாம். குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்தில் நிலம், விவசாயம், கட்டுமானம், மண், மலை இது மாதிரியான குவாரி சம்பந்தப்படுறது, நிலத்தை நோண்டுறது, மண்ணை நோண்டுறது மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு சற்று நிதானமான பலன் இருக்கும். பெரிய அப்படி எந்த விதமான லாபமும் இல்லாத தன்மையில் இருக்கும். வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆரோக்கிய மேம்பாடு இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்தை, ஆரோக்கியம் சார்ந்த இடத்தை 8ஆம் இடத்தை குரு வலுத்து பார்க்கிறது உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நல்ல கடன், சுப கடன் வரும். இங்க தான் வண்டி வாகனம் வாங்குறது இது மாதிரியான அமைப்பு இருக்கும். இதுல ஐயோ அவசரப்பட்டு காலை விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரியான சில பதட்ட நிலைகள் இருந்தாலும் முதல்ல நீங்க எடுக்கக்கூடிய காரியம் பிற்பகுதியில் அப்பாடா ஒரு நல்ல அமைப்பை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இந்த சுக்கிரன் வலுத்து 7ஆம் இடத்துல இருக்கிறது மனைவிக்கோ கணவனுக்கோ தேவையான அவங்களுக்கு பிடிச்ச சில சர்ப்ரைஸ் பண்ற, அதை பண்ற, இது பண்ற அப்படின்ற மாதிரியான சில வீட்டு பொருட்களை வாங்கி கொடுத்து அதன் மூலியமான சந்தோஷ சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே அக்டோபர் 2024 இருக்கும். மாணவர்களுக்கு இந்த இடத்துல மட்டும் ஏதாவது காயங்களோ உடல் ஆரோக்கிய குறைபாடு வர்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும், வந்து விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த விளையாட்டு சம்பந்தப்படுற துறைகளில் இருக்கிறவங்களுக்குமே சற்று ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது வரும். ராசிநாதன் செவ்வாயாக இருந்து விளையாட்டு வீரனாக இருந்து அவருக்கு சற்று பலவீனமா இருக்கிறது அது பலவீனம் தான். பலவீனம்னாலே குறைந்தபட்ச பாபத்துவம் தானே. இந்த அமைப்புகள் இருக்கிறது எல்லா அமைப்புகள்லையும் சற்று கவனம் தேவை. இதுல படிப்பு சம்பந்தப்படுற அமைப்புகள்ல அற்புதமான அமைப்பா இருக்கும். இந்த இடத்துல கடன் வாங்கி படிக்க வைக்கிறது. ஏன்னா 6ஆம் பாவகம், 6ஆம் அதிபதி உச்சமாகி 6ஆம் பாவகத்தில் வலுத்து இருக்கிறது படிப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக, பேச்சை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியவங்க, டெக்னிக்கல் மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, நீங்களே சாஃப்ட்வேர், இன்டர்நெட் மாதிரியான டிவைஸ், சோஷியல் மீடியா சம்பந்தப்படுற துறைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அமோகம் அற்புதமாக இருக்கும். அது சார்ந்த அமைப்புகள்ல படிப்பதற்கு கடன் உதவி கிடைச்சி அதனை நோக்கி அடுத்த கட்டமாக கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆரம்பமாக மாணவர்களுக்கு இந்த அக்டோபர் 2024 சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் அருமையாக அமையும்.